ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஆண்ட்ராய்டு செயலி பேர் வந்து மேத் மாஸ்டர். MATHMASTER மேத் மாஸ்டர். இது எதுக்காக சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய கற்றல் மேம்படுத்துவதற்காகவும் தாங்கள் ஆசிரியர் கற்பித்த பாடப்பொருளை புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து கொள்வதற்கும், அதாவது எவாலுவேட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பு. எவாலுவேஷன் மட்டும் இல்லாமல் மாணவர்களே தாங்களாகவே எளிமையாக விளையாட்டு முறையில் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஆண்ட்ராய்டு செயலி இந்த மேத் மாஸ்டர். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 டாப்பிக்கில் குஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 10 ஹெட்டிங்ஸ் இருக்குது, 10 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ 15 ஹெட்டிங்னு சொன்னோம்னா 15 × 10 150 எக்ஸசைஸ் பயிற்சிகள் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கணிதத்தின் அடிப்படை செயல்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை செயல்பாடுகளை மிக நுணுக்கமாக எந்தவித ஐயப்பாடுமின்றி கற்றுக்கொள்வதற்காக பல பயிற்சிகள் தரப்பட்டுள்ளது. இதை மாணவர்கள் ஆசிரியர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டால், இந்த பயிற்சியை மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலே போதும், அந்த வகுப்பறை ஆசிரியர்கள் ரொம்ப எளிமையாக மாணவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மிக ஆர்வமாக கணிதத்தை கற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏனெனில் அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த செயலி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது என்ன சொல்ல, படிப்படியாக அதிகமாகிட்டே போகும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும், ரெண்டாவது லெசன் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் இருக்கும், மூணாவது லெசன் பார்த்திங்கன்னா 3 டிஜிட் இருக்கும், 4வது லெசன் பார்த்திங்கன்னா 4 டிஜிட். இந்த மாதிரி படிப்படியாக கணித பாடப்பொருளை கடினப்படுத்துவதோடு மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் பல வினாக்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு படிப்படியாக மாணவர்கள் கடந்து சென்று வெற்றியை ருசித்தால் அவர்களுக்கு பாயிண்ட்டும் பரிசு தொகை மாதிரி ஒரு காயினும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த செயலியை அருமையாக பயன்படுத்துவார்கள். இந்த செயலியை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய கணித திறனை கண்டிப்பாக மேம்படுத்தி கொள்ள முடியும். இப்போ அந்த செயலியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு டெமோ கிளாஸ் இப்போ பார்த்துடலாம். நாம் முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ளே ஸ்டோர் போகிறீங்க. ப்ளே ஸ்டோரில் போய் மேத் மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த பேஜில் கடைசி ரோவில் லெஃப்டில் இருக்கு பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் மேத் மாஸ்டர் அப்படின்னு, அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா மியூசிக்கோடு நமக்கு லெசன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், இதில் வந்து எத்தனை டாபிக் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 ஆச்சுங்களா. அடுத்தது பேசிக் ரேண்டம், ஆவரேஜ், பவர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்மாலஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் பெரியது சிறியது, ஈக்குவேஷன் சமன்பாடுகள், மிக்ஸ்டு 1 to 10. அடுத்தது சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் தொடர் வரிசைகள், பிரெயின் குவிசஸ் 1, பிரெயின் குவிசஸ் 2, பிரெயின் குவிசஸ் 3, பிரெயின் குவிசஸ் 4. இந்த மாதிரி 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அமைப்பு அமைச்சிருக்காங்க. 16 × 10 160 வினாக்கள் இது தரப்பட்டுள்ளது. 160 வினாக்கள் மட்டுமல்ல, 160 பாடங்கள். ஒவ்வொரு பாடத்துக்கும் 10 கேள்வின்னு வச்சிங்களேன். 160 × 10 1600 1600 வினாக்கள் இந்த செயலில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வினாவாக சென்று மாணவர்கள் தாங்களே பரிசோதித்து கொள்ள முடியும். ஆசிரியர்கள் தாங்கள் நடத்திய பின்பு மாணவர்களுக்கு தங்கள் கற்பித்தல் எந்த அளவுக்கு சென்றடைந்துள்ளது என்பதை மதிப்பீடு செய்வதற்கும் இந்த செயலியை பயன்படுத்தலாம். அப்போ இந்த செயலியை பயன்படுத்தி 2 in 1 அப்படின்னு சொல்லோம்ல, ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் தாங்களாகவே இந்த செயலியை பயன்படுத்தி கணிதத்தின் அடிப்படை செயல்பாடுகளை ஐயமின்றி கற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக நான் ஒரு லெசன் காட்டுறேன் பாருங்களேன். அடிஷன் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அடிஷனில் போயிருக்கேன். அதில் சாப்டர் நம்பர் 1 சின்ன கேள்வியாக வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி,
3 + 12 என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வினா வந்து எளிமையாக தான் இருக்கும் முதல்ல ஸ்டார்டிங்கில். போக போக அதில் ஹையர் ஆர்டர் திங்கிங் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். மாணவர்களை ஆர்வம் ஊட்டுறதுக்காக எளிமையாக்கு நான் கொடுக்கப்பட்டுள்ளது. இசையோட ஒவ்வொரு கேள்வி முடிஞ்ச உடனே ஒரு அலங்காரம் கொடுத்துட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் மகிழ்வாக கற்றுக்கொள்வதற்கும் தாங்கள் கற்றல் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆசிரியர்கள் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன டெஸ்ட்டு தான் பாருங்கள். ஒரு கேள்வி வினாத்தாள் முடிஞ்ச உடனே அது எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட்டுக்கு போகணுன்னா கீழே இருக்கு பாருங்கள் பட்டன், ப்ளே நெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வேண்டாம், எனக்கு வேறு டாபிக் வேணும் அப்படின்னா பேக் பட்டன் அடித்து சப்ராக்ஷனுக்கு வந்துடுங்க. சப்ராக்ஷனில் ஒரு லெசன் பார்க்கலாம். சாப்டர் 1 பாருங்கள். 15 - 9 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் செக் பண்ணுங்கள். 12 - 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் செக் பண்ணுங்கள். 14 - 4 ஆன்சர் செக் பண்ணுங்கள். 7 - 13 அப்போ இது ஆன்சர் வந்து மைனஸில் வரணும், யோசிக்கணும். 10 - 5 5ல் வரணும் ஆன்சர். அடுத்து 2 - 19 -17. அடுத்தது -5 -6 பாருங்கள், இன்டிஜரிங் கொண்டு வந்துட்டாங்க. -11. அடுத்தது -11 -8 -19 -19 + 10 -9 -20 + 5 -5. இந்த மாதிரி மாணவர்களுக்கு கணிதத்தில் உள்ள முக்கியமான கான்செப்டை ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இப்போ நான் அடுத்த சாப்டர் போகிறேன். அடுத்த சாப்டர் மல்டிபிகேஷனில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். சாப்டர் 1 எடுத்துக்கிறேன். பாருங்கள், 4 × 4 வாய்ப்பாடு கண்டிப்பாக தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7 5 are 35. அடுத்தது 4 8 are 32. அடுத்தது 9 4 are 36. அடுத்தது 8 × 10 80. அடுத்தது 9 8 are 9 9 8 72. வாய்ப்பாடு தெரிஞ்சால் போதும். மாணவர்கள் இது மூலியமாக கூட வாய்ப்பாடை கற்றுக்க வச்சுக்கலாம். 3 9 27. 9 4 36. 9 7 63. 2 8 16. இந்த மாதிரி பெருக்கல் சமன்பாடை நம்மளால் செய்ய முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக வேற ஒரு பாடம் பார்க்கலாங்களா? இப்போ வந்து நான் பேசிக் ரேண்டம் மல்டிபிகேஷன் பார்த்தோம், டிவிஷன் பார்த்தோம், ஆவரேஜு, பவரு, ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட்டு பார்க்கலாம். அதில் ஒரு ஃபஸ்ட் லெசன், மொத்தம் 10 லெசன் இருக்குது. அதில் ஒரு லெசன் நான் எடுத்திருக்கேன். ஒரு லெசன் முடிக்காமல் நம்மளால் அடுத்த லெசன் போக முடியாது. அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் அடுத்த லெசனுக்கு போக முடியும். இதில் எது லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. 8 is a லார்ஜஸ்ட். எது ஸ்மாலஸ்ட்டு, அதாவது சின்னது எதுன்னு கேட்டிருக்காங்க. 5 தான் சின்னது. லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 6 தான் லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ரொம்ப ஸ்மாலஸ்ட் வந்து -6. லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லார்ஜஸ்ட் வந்து -12. சரியான விடையான்னு பார்க்கணும் நீங்கள். -11. அடுத்தது ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. -11. இதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. -38. இதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 23. அப்புறம் இதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா -35. அடுத்து ஸ்மாலஸ்ட், இதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 37. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் தங்களுடைய கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த செயலியை பயன்படுத்தி ஆசிரியர்கள் கணித செயல்பாடுகளை எளிமையாகவும் இனிமையாகவும் மாணவர்களை கவரும் வண்ணமும் கற்பித்தலை செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாது மாணவர்கள் தாங்களாகவே தங்களுடைய கருப்பொருளை புரிந்து கொண்டு சின்ன சின்ன செயல்பாடு மூலமாக கணித அடிப்படை செயல்பாடுகளை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த செயலி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.